மார்னிங் சாண்ட்ராவும் கானா வினோத் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில். அப்போ அவர் சொல்கிறாரு, நேற்று பாரு சூப்பராக விளையாண்டாங்க கேம், நல்லா எவ்வளோ அடி ஆனால் பார்த்துட்டு பேசாமல் நின்னா அப்படின்னு. அப்போ வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை அது வலிக்காது, அந்த பால் வலிக்கவே வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இல்லை நான் ரொம்ப ஃபோர்ஸாக போட்டேன், எனக்கு வலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் சொல்கிறாரு. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை எனக்கும் வலிச்சுது, ஆனால் அது அவ்வளோலாம் வலிக்காது, இந்த பால் தானே அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து அந்த ஹைட்டு சரியாக இருந்துச்சுல்ல, அந்த ஹீல்ஸ் போட்டிருந்தால, அதனால் அவள் ஈஸியாக நின்றுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ ஆமாம் மேபி இருக்கலாங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா சாண்ட்ரா சொல்கிறாங்க, திவ்யாவும் அப்படி தான் நல்ல பயங்கரமாக கோவப்பட்டுட்டா எல்லோரும் போடும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை அது வந்து மேலே போடும்போது அந்த பிடிச்சிட்டு நிற்கும்போது அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்றுக்கே வந்து சொல்லியிருப்பாரு, அந்த லாக் நான் போட்ட பால் பட்டு அவளோட லாக் க்ளோஸ் ஆகிடுச்சு, அப்போ அந்த பொண்ணு ஜெனுவினாக கூப்பிட்டு சொல்லிடுச்சு லாக் ஓப்பன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தான் இப்போவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. பேசினதுக்கப்புறமா அப்படி அந்த டாபிக் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாரு வந்துட்டாங்க, கமர்தீன் வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. அப்போ பணப்பெட்டி பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு பாரு ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கானா வினோத் என்ன சொல்கிறாரு, ஒன்று நம்ம அந்த பணத்தை எடுக்கணும், இல்லைன்னா அதை அப்படியே வச்சிடணும், எடுத்துகிட்டு போயிட்டு ஓடி திருப்பி வர முடியலன்னா அதை எடுக்காமல் வந்துடக்கூடாது, ஏன்னா அது வேஸ்ட்டாக போயிடும், கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்காமல் போயிடும், அது யாரோ ஒருத்தருக்கு அந்த பணம் கிடைக்கணும், ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு என்ன கமெண்ட் சொன்னாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியல. உடனே பாரு சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி சொல்லலை, நானும் என்ன சொல்கிறேன்னா எடுத்துடலாங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனில் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கமர்தீன் சொல்லார், நேற்று திவ்யா அன்றைக்கி விக்ரம் கத்துனதுக்கு திவ்யா உண்மையிலே ரொம்ப பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே கானா வினோத் என்ன சொல்கிறாங்க, நான் அதை வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன், அவெல்லாம் வேறு மாதிரி ஆள், அவெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் மார்னிங் லைவில் டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் திவ்யா வந்து இங்கே கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எப்படி செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.